ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக சாண்டா கிளாஸ் மினியேச்சர் தான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இதோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காகவும் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 கலர்ஸ் ஆஃப் யான் வந்து நமக்கு தேவைப்படும். நான் வந்து காட்டன் யான் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கங்கா பிராண்டோட சம்மர் லவ் நீடில், அதுக்கப்புறம் ஸ்டிச் மார்க்கர், கட்டர் அண்ட் க்ரோஷெட் ஹூக் இதெல்லாம் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ யான் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. நம்ம மினியேச்சர் டால் தான் வந்து செய்ய போகிறோம். ரொம்பவே கம்மியான தான் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ரெட் கலர் யான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மேஜிக் ரிங் போட்டுட்டு அதில் வந்து 6 சிங்கிள் க்ரோஷே வந்து இப்போ நான் போட்டுக்க போகிறேன். சிக்ஸ் சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சதுக்கப்புறம் மேஜிக் ரிங்கை இந்த மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் போட்டால் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறேன். ஸோ செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு செயின் வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். எங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டோமோ அதே இடத்துல தான் நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டு நம்ம செகண்ட் ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து அடையாளத்துக்காக நான் ஸ்டிச் மார்க்கரும் போட்டு வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில். இப்போ செகண்ட் ரவுண்டில் வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் பார்த்தீங்கன்னா 2 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல நான் இன்னொரு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். ஸோ இப்போ செகண்ட் ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், ஒரே இடத்துல 2 சிங்கிள் க்ரோஷே போடுறேன். ஸோ ரவுண்டு 2ல் வந்து நம்மளுக்கு 12 சிங்கிள் க்ரோஷே வந்து கிடைக்கும். இன்க்ரீஸ்னால் ஒரே இடத்துல 2 சிங்கிள் க்ரோஷே போடுறது தான். ஸோ செகண்ட் ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு செகண்ட் ரவுண்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செயின் வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேர்ட் ரோவில் வந்துட்டு நம்ம எங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டோமோ அங்கே தான் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மார்க்கிங்காக ஸ்டிச் மார்க்கர் போட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரே இடத்துல 2 டைம் சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. ஸோ இதே வந்து இப்போ நம்ம 6 டைம் ரிப்பீட் பண்ண போகிறோம். அகெயின் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அதுக்கு பக்கத்து ஸ்டிச்சில் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ 2 டைம் ரிப்பீட் பண்ணிட்டு இப்போ 3வது டைம் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி ரவுண்டு 3 ஃபுல்லாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 3ல் பார்த்தீங்கன்னா 18 சிங்கிள் க்ரோஷே வரும். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அதுக்கு பக்கத்து ஸ்டிச்சில் வந்துட்டு ஒரே இடத்துல 2 ஸ்டிச் போட்டு இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ ரவுண்டு 3 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ரவுண்டு 4 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயினுமே இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் எங்கே போட்டோமோ அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன்.
ஸோ ரவுண்டு 4ல பார்த்தீங்கன்னா 2 சிங்கிள் crochet தனித்தனியாக போட்டுட்டு 3வது ஸ்டிச்சில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு சிங்கிள் crochet போட்டாச்சு. இப்போ அதுக்கு பக்கத்து ஸ்டிச்லேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிங்கிள் crochet போட்டுக்கிறேன். இப்போ 3வது ஸ்டிச்சில் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். ஒரே இடத்துல 2 டைம் சிங்கிள் crochet போடுறேன். ஸோ இதே வந்து நம்ம 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு டைம் வந்து ரிப்பீட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு 2 சிங்கிள் crochet தனித்தனியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் 3வது ஸ்டிச்சில் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ செகண்ட் டைம் வந்து நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் crochet, அதுக்கு பக்கத்து செயின்லேயும் ஒரு சிங்கிள் crochet. இப்போ 3வது ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ். ஸோ இப்போ தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் crochet, அகைன் இன்னொரு சிங்கிள் crochet. இப்போ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரே இடத்துல 2 சிங்கிள் crochet போடுறேன். ஸோ இதே மாதிரி தான் ரவுண்டு 4 ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணணும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரவுண்டு 4ல் 24 சிங்கிள் crochet வந்து நம்மளுக்கு கவுண்ட் வரணும். ரவுண்டு 4 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் crochetல இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 5 வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 5 ஸ்டார்ட் பண்ண ஒரு செயினுமே இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரவுண்டு 5ல வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet போட்டுக்கிறேன். ஸோ மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் crochet வந்து போட்டால் போதும். ரவுண்டு 5ல பார்த்தீங்கன்னா 24 சிங்கிள் crochet தான் வந்து வரும். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒவ்வொரு சிங்கிள் crochet வந்து நம்ம போட்டு ரவுண்டு 5 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 5 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை வந்து லென்த்தாக விட்டு கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கலர் காட்டன் யானில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் த்ரெட்டை வந்து லென்த்தாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. அண்ட் நல்லா இந்த யானை வந்து புல் பண்ணிங்கன்னா இங்கே டைட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் கலர் யானில் வந்துட்டு 6th ரவுண்ட் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம அதில் ஆட் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை கட் பண்ணமோ சேம் அதே இடத்துல இருந்தா பார்த்தீங்கன்னா நான் இதில் இந்த பிளாக் யான் வந்து ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு செயின் ஆட் பண்ணி சேம் இதே ஹோலில் தான் வந்துட்டு நான் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் crochet போடுறேன்.
ரவுண்டு 6லயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டால் போதும். ரவுண்டு 6லயும் வந்துட்டு நம்மளுக்கு 24 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் தான் வந்து வரும். இப்போ ரவுண்டு 6ல் வந்து 24 சிங்கிள் க்ரோஷே போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டோம்ல, அதில் வந்து இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்ட் 6 வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இன்னொரு செயின் மாதிரி போட்டு த்ரெட்டை வந்து லென்த்தை விட்டு கட் பண்ணிக்கோங்க. இது வந்து சாண்டா கிளாஸோட பெல்ட்டு மாதிரி பிளாக் கலரில் நம்ம போட்டோம். அகெயின் வந்து நம்ம ரெட் கலர் யானில் தான் வந்து நம்ம ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இப்போ 6 ரவுண்ட் வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். இப்போ 7th ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கலர் யான் தான் வந்து எடுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஸ்லிப் நாட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ எந்த இடத்துல வந்துட்டு பிளாக் த்ரெட்டை வந்துட்டு எண்ட் பண்ணமோ அதே இடத்துல வந்துட்டு இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட அந்த நாட் வந்து முன்னாடி தெரியக்கூடாது, அது வந்து உள்ளார தான் இருக்கணும். ஸோ அதனால நான் கொஞ்சம் இப்படி இழுத்து உள்ளே தள்ளிக்கிறேன். ஸோ ஸ்டிச்சு மட்டும் தான் நம்மளுக்கு வெளியே தெரியணும். இப்போ இதே இடத்துல வந்துட்டு நான் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட் தான் வந்து போட போகிறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரவுண்டு 7லேயும் பார்த்தீங்கன்னா 24 சிங்கிள் க்ரோஷேட் தான் நம்மளுக்கு கவுண்ட் வரும். ஸோ ரவுண்ட் 7 பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ரவுண்ட் 8 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ நான் ஒரு செயினுமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் 8ஓட ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே இப்போ நான் போட்டுக்கிறேன். ஸோ அகெயின் இன்னொரு சிங்கிள் க்ரோஷே பக்கத்தில் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம் 2 ஸ்டிச்சையும் சேர்த்து. ஸோ இந்த மாதிரி லூப்பை வெளியே எடுத்துக்கிறேன். அகெயின் இதுக்கு பக்கத்து செயின்லேயே லூப்பை வந்து இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு இந்த 2 ஸ்டிச்சையும் சேர்த்து நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஸோ இப்போ அகெயின் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். இப்போ 2 ஸ்டிச்சையும் சேர்த்து நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம்.
ஸோ இந்த மாதிரி லூப்லேருந்து இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கோங்க. அகெயின் பக்கத்து ஸ்டிச்லேருந்து லூப்பை இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி நம்ம 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஸோ இப்போ 3rd டைம் ரிப்பீட் பண்ணுற ஒரு சிங்கிள் க்ரோஷே, இன்னொரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். 2 ஸ்டிச்சையும் சேர்த்து ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக கன்வெர்ட் பண்ணுறது டிக்ரீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ 4th டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ 2 ஸ்டிச்சையும் சேர்த்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ 5th டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே, அகெயின் இன்னொரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ வந்து 2 ஸ்டிச்சையும் சேர்த்து டிக்ரீஸ் பண்ணணும். ஃபைனலாக 6th டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 சிங்கிள் க்ரோஷே தனித்தனியாக போட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்டிச்சையும் சேர்த்து ஒரு சிங்கிள் க்ரோஷேவை டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ரவுண்ட் 8 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்ட் 8 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரவுண்ட் 8 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு இந்த ஷேப்பில் தான் வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம ரவுண்டு 9 வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரவுண்டு 9 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸஸ் யானெல்லாம் இந்த மாதிரி உள்ளே வச்சுருங்க. ஸோ 9th ஸ்டார்ட் பண்ணுறக்கு ஒரு செயினுமே இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இதே இடத்துல தான் நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ரவுண்டு 9ல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே தான் அதை நம்ம போட போகிறோம். ஸோ ரவுண்டு 9ல் வந்து 18 சிங்கிள் க்ரோஷே டோட்டலாக வரும். ரவுண்டு 9 வந்து இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ ரவுண்டு 10 ஸ்டார்ட் பண்ணுறக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரவுண்டு 10லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட் தான் வரும். ரவுண்டு 10ல் வந்து டோட்டலாக 18 சிங்கிள் க்ரோஷேட் தான் வரும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ ரவுண்டு 10 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்டு சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 10 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரவுண்டு 11க்கு பார்த்தீங்கன்னா ஒரு செயின் இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ரவுண்டு 11ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 சிங்கிள் க்ரோஷே கண்டினியூஸாக போட்டுக்கணும். இப்போ 4 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இப்போ நம்ம 2 ஸ்டிச்சும் சேர்த்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். அகெயின் 4 சிங்கிள் க்ரோஷே தனித்தனியாக போட்டுக்கணும். ஸோ 4 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இப்போ டிக்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ 3rd டைம் ரிப்பீட் பண்ண போகிறோம். 4 சிங்கிள் க்ரோஷே தனித்தனியாக போட்டுடுறேன். இப்போ 2 ஸ்டிச்சும் சேர்த்து டிக்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ரவுண்டு 11 வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு
ரவுண்டு 11 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ த்ரெட்டை வந்து லென்த்தாக விட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே நாட் விழுந்துடும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த பாடியில் வந்து இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நம்ம சாண்டா கிளாஸ் தான் வந்து செஞ்சிட்ருக்கோம், அதனால கொஞ்சம் அந்த பாடி பார்ட்டில் நிறையாவே வந்து யானை வந்து கீழே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க ஸ்டொமக் ஏரியா கிட்ட. பாடி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ ஹெட்டு தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலர் பெய்ஜ் கலர் யான் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம், காட்டன் யான். ஸோ ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டுட்டு அதில் வந்து 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். சிக்ஸ் சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் மேஜிக் ரவுண்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்டு 2 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரவுண்டு 2ல் வந்து நம்ம ஃபுல்லாக இன்க்ரீஸ் தான் பண்ண போகிறோம். இன்க்ரீஸ்னால் ஒரு ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷேட் தான் வந்து போட போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் வந்துட்டு 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ரவுண்டு 2 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 2ல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 12 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். சேம் இதே இடத்துல இன்னொரு சிங்கிள் க்ரோஷே நம்ம போடணும். ஸோ இதே மாதிரி பக்கத்து ஸ்டிச்லேயும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். சேம் அதே இடத்துல இன்னொரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி வந்துட்டு ரவுண்டு 2 இப்போ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 2ல் 12 சிங்கிள் க்ரோஷே வந்து இப்போ நம்ம போட்டாச்சு. ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 2 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு செயின் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் ரவுண்டு 3க்காக. ரவுண்டு 3ல் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரே இடத்துல 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ இப்போ இதே வந்து 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஒரு டைம் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். அதுக்கு பக்கத்து ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரே இடத்துல 2 சிங்கிள் க்ரோஷே போடுறேன். இப்போ நம்ம 2 டைம் ரிப்பீட் பண்ணிட்டோம். இப்போ 3rd டைம் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். அகைன் பக்கத்து ஸ்டிச்சில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ 4th டைம் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். அதுக்கு பக்கத்து ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 5th டைம் போடுறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே. அதுக்கு பக்கத்து ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். ஸோ ஃபைனலாக இப்போ 6th டைம் ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் அதுக்கு பக்கத்து ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். இப்போ ரவுண்டு 3ல் வந்து டோட்டலாக 18 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து நம்மளுக்கு வந்திருக்கும். ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 3 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 4க்காக ஒரு செயினுமே இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 4ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு பக்கத்து ஸ்டிச்லேயும் இன்னொரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ 3வது ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்.
ஸோ அகெயின் வந்து இதை நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 சிங்கிள் crochet போட்டுட்டு 3வது ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 சிங்கிள் crochet தனித்தனியாக போட்டுக்கலாம். இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். ஒரே இடத்துல 2 சிங்கிள் crochet போடுறேன். ஸோ தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 சிங்கிள் crochet தனித்தனியாக போடணும். இப்போ 3வது ஸ்டிச்சில் இன்க்ரீஸ், ஒரே இடத்துல 2 சிங்கிள் crochet. ஃபோர்த்து டைம் இப்போ ரிப்பீட் பண்ணுறேன். 2 சிங்கிள் crochet தனித்தனியாக ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஒரே இடத்துல 2 சிங்கிள் crochet. இப்போ ஃபிஃப்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 சிங்கிள் crochet. ஸோ இப்போ வந்து ஒரே இடத்துல 2 சிங்கிள் crochet இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ சிக்ஸ்த் டைம் ஃபஸ்ட்டு 2 சிங்கிள் crochet. ஸோ இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ரவுண்டு 4 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 4 இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரவுண்டு 5 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு செயினுமே வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரவுண்டு 5ல ஃபஸ்ட்டு கண்டினியூஸாக 3 சிங்கிள் crochet வந்து இப்போ நம்ம போட்டுக்கலாம். ஸோ நான் ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் crochet போட்டாச்சு, செகண்ட் ஒரு சிங்கிள் crochet அண்ட் தேர்ட் ஒரு சிங்கிள் crochet. இப்போ ஃபோர்த்து ஸ்டிச்சில் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 3 சிங்கிள் crochet தனித்தனியாக போட்டுட்டு இப்போ ஃபோர்த்து சிங்கிள் crochetல வந்து இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரே இடத்துல 2 சிங்கிள் crochet. ஸோ இதே மாதிரி நம்ம 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஒரு டைம் வந்து இப்போ நம்ம போட்டாச்சு. இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 3 சிங்கிள் crochet தனித்தனியாக போட்டுக்கலாம். இப்போ ஃபோர்த்து ஸ்டிச்சில் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஒரே இடத்துல 2 சிங்கிள் crochet போட போகிறோம். இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 3 சிங்கிள் crochet தனித்தனியாக போட்டுக்கலாம். ஸோ ஃபோர்த்து ஸ்டிச்சில் இப்போ இன்க்ரீஸ். இப்போ தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி ஃபோர்த் டைம், ஃபிஃப்த் டைம், சிக்ஸ்த் டைம் வந்து ரிப்பீட் பண்ணணும். ரவுண்டு 5ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 30 சிங்கிள் crochet கவுண்ட் வந்து கிடைக்கும். இப்போ ரவுண்டு 5 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் crochetல இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 5 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்டு 6 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 5 கம்ப்ளீட் பண்ணியாச்சு ரவுண்டு. இப்போ 6th ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒவ்வொரு சிங்கிள் crochet வந்து போட்டால் போதும். ரவுண்டு 6ல பார்த்தீங்கன்னா டோட்டலாக 30 சிங்கிள் crochet கவுண்ட் வந்து வரும். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சில் ஒவ்வொரு சிங்கிள் crochet.
ரவுண்டு 6 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ரவுண்டு 7 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு செயின் இப்போ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 7லேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட் தான் வந்து இப்போ நம்ம போட போகிறோம். ரவுண்டு 7லேயும் டோட்டலாக 30 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் தான் வந்து வரும். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். இப்போ ரவுண்டு 7 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 8 வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ 7 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரவுண்டு 8 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட் தான் வந்து போடணும். ரவுண்டு 8லேயும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு 30 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட்டு தான் வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ரவுண்டு 8 வந்து இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ ரவுண்டு 8 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 8 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 9 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு செயினும் இப்போ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 9லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 30 சிங்கிள் க்ரோஷேட் தான். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டால் போதும். சேம் ரவுண்டு 6, ரவுண்டு 7, ரவுண்டு 8. இப்போ ரவுண்டு 9ம் சேம் அதே மாதிரி தான். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். அண்ட் 30 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் தான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதே மாதிரி வந்து ஃபுல் ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்டு 9ம் வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ ரவுண்டு 10 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ரவுண்டு 9 வரைக்குமே இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரவுண்டு 10க்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரவுண்டு 10ல் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 3 சிங்கிள் க்ரோஷே ஸ்டார்டிங்கில் போட்டுக்கலாம். ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ செகண்ட் சிங்கிள் க்ரோஷே, அண்ட் தேர்ட் சிங்கிள் க்ரோஷே. இப்போ வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். 3 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் 4th and 5th வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 ஸ்டிச்சையும் சேர்த்து சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ அகெயின் வந்து செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 3 சிங்கிள் க்ரோஷே தனித்தனியாக போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்போ தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 3 சிங்கிள் க்ரோஷே தனித்தனியாக போட்டுட்டு இப்போ டிக்ரீஸ் பண்ணிக்கலாம்.
4th டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 3 சிங்கிள் crochet தனித்தனியாக போட்டுக்கணும். இப்போ டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். 5th டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 3 சிங்கிள் crochet தனித்தனியாக போட்டுக்கலாம். இப்போ டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ ஃபைனலாக 6th டைம் வந்து ரிப்பீட் பண்ணுறேன். 3 சிங்கிள் crochet தனித்தனியாக போட்டுக்கலாம். ஸோ இப்போ டிக்ரீஸ் பண்ணுறேன். ரவுண்டு 10 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரவுண்டு 10ல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 24 சிங்கிள் crochet இருக்குது. ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் crochetல இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ரவுண்டு 11 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஒரு செயினுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 சிங்கிள் crochet தனித்தனியாக போட்டுக்கலாம். 2 சிங்கிள் crochet போட்டுட்டு இப்போ வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். இதே மாதிரி நம்ம 6 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 சிங்கிள் crochet போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டிக்ரீஸ் பண்ணுறேன். இப்போ டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 சிங்கிள் crochet போட்டுக்கலாம். இப்போ டிக்ரீஸ் பண்ணுறேன். இப்போ 4th டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 சிங்கிள் crochet போட்டுக்கலாம். இப்போ டிக்ரீஸ் பண்ணுறேன். 5th டைம் 2 சிங்கிள் crochet போட்டுக்கிறேன். இப்போ டிக்ரீஸ் பண்ணுறேன். 6th டைம் 2 சிங்கிள் crochet போட்டுக்கிறேன். இப்போ டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரவுண்டு 11 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரவுண்டு 11ல் டோட்டலாக 18 சிங்கிள் crochet இருக்கும். ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் crochetல இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 11 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ ரவுண்டு 12 வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரவுண்டு 12ல் பார்த்தீங்கன்னா 4 சிங்கிள் crochet வந்து கண்டினியூஸாக போட்டுக்கணும். செகண்ட் டைம், இது தேர்ட் டைம் சிங்கிள் crochet அண்ட் 4th சிங்கிள் crochet. இப்போ வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். 2 ஸ்டிச்சையும் சேர்த்து ஒன்றா டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 4 சிங்கிள் crochet. இப்போ டிக்ரீஸ் பண்ணுறேன். 4 சிங்கிள் crochet போட்டுட்டு இப்போ டிக்ரீஸ் பண்ணுறேன். ஸோ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ண போகிறோம். 4 சிங்கிள் crochet. ஃபோர் சிங்கிள் crochet போட்டுட்டு ஃபைனலாக வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 12ல் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து லென்த்தாக விட்டு கட் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம ஹெட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாடி பார்ட்டும் ஹெட்டும் வந்து இப்போ நமக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸோட ஐஸ் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ அதனால நான் பிளாக் கலர் காட்டன் யானில் பார்த்தீங்கன்னா 5 ப்ளை இருக்கும். அதில் 2 ப்ளையை மட்டும் நான் தனியாக பிரித்து நியூடில் போட்டுக்கிறேன். உங்ககிட்ட எம்ப்ராய்டரி த்ரெட் இருந்துச்சுன்னா அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து 8th ரோல வந்துட்டு இப்போ நம்ம ஐஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஒரு வி ஷேப்பில் 2 சிங்கிள் க்ரோஷே வந்து சேர்ந்த மாதிரி மேலே இருந்து 8th ரோ. ஸோ 2 சிங்கிள் க்ரோஷே தள்ளிட்டு அகெயின் வந்து அதே மாதிரி இன்னொரு வி மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ சாண்டா கிளாஸ் ஐஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஹெட்டு ஃபுல்லாக வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாடியும் ஹெட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டத்தையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஹெட்டை வந்து ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம 15 சிங்கிள் க்ரோஷேவோட தான் ஃபினிஷ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி பாடியை ஃபினிஷ் பண்ணும்போது 15 சிங்கிள் க்ரோஷேட் தான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்போம். ஸோ இது ரெண்டத்தையும் வந்துட்டு இப்போ ஈக்குவலாக வச்சுட்டு சேம் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷ்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஹெட்டையும் பாடியும் அட்டாச் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து அப்படியே ஹைட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி இந்த ரெட் கலர் யானையும் வந்துட்டு ஹைட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாண்டாவோட லெக் வந்து ரெடி பண்ண போறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் யான் ஷூ போட்டிருக்கிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக பிளாக் கலர் யான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ மேஜிக் ரிங் போட்டுட்டு அதில் வந்து இப்போ நம்ம 6 சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம மேஜிக் ரிங்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்ட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 2 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரவுண்டு 2ல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக இன்க்ரீஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லையும் பார்த்தீங்கன்னா 2 சிங்கிள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 2ல வந்து டோட்டலாக 12 சிங்கிள் க்ரோஷே வந்து நம்ம கவுண்ட் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன். இப்போ பக்கத்து ஸ்டிச்லேயும் ஒரே இடத்துல 2 சிங்கிள் க்ரோஷே போடுறேன்.
இப்போ ரவுண்டு 2 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ரவுண்டு 3 ஸ்டார்ட் பண்ண ஒரு செயின் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ரவுண்டு 3ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டால் போதும். ரவுண்டு 3ல வந்து டோட்டலாக 12 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ ரவுண்டு 3 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து த்ரெட்டை வந்து லென்த்தாக விட்டு கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஷூ போர்ஷனுக்காக பிளாக் கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு நம்ம த்ரெட்டை விட்டு கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த இடத்துல நாட் விழுகும். ஸோ இப்போ வந்து நம்ம ரெட் கலர் காட்டன் யான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரவுண்டு 4க்கு. இப்போ ஸ்லிப் நாட் போட்டுட்டு ரவுண்டு 4 வந்து நம்ம இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கட் பண்ணணும் அதே இடத்துல தான் வந்துட்டு இப்போ நம்ம ரவுண்டு 4 வந்து ஆட் பண்ண போகிறோம். ரவுண்டு 4ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் தான் வந்து போடணும். ரவுண்டு 4லையும் பார்த்தீங்கன்னா ரவுண்டு 3ல போட்ட மாதிரியே 12 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் தான் வந்து வரும். ஸோ இப்போ ரவுண்டு 4 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ரவுண்டு 5 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரவுண்டு 5ல வந்து ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணணும் ஒரு சிங்கிள் க்ரோஷேக்கு அப்புறமா. ஸோ ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டிச் வந்து டிக்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி 4 டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணணும். அகெயின் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ நம்ம டிக்ரீஸ் பண்ணுறோம். தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ டிக்ரீஸ் பண்ணுறேன். ஃபோர்த் டைம் ஆட் பண்ணுறேன். ஃபோர்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன் ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் டிக்ரீஸ். ஸோ ரவுண்டு 5 வந்துட்டு நம்மளுக்கு 8 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் இருக்கும். ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 5 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரவுண்டு 6க்காக ஒரு செயினும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 6th ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட் தான் வந்து நம்ம போட போகிறோம். அதனால் ரவுண்டு 6ல் பார்த்தீங்கன்னா 8 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் தான் வந்து வரும். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ரவுண்டு 6 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எந்த விதமான டிக்ரீஸிங்கும் பண்ண தேவையில்லை.
ரவுண்டு 6 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லெக்ஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கலாம், அதனால இப்போ ரவுண்டு 6 வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ ரவுண்டு 7க்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரவுண்டு 7லேயே பார்த்தீங்கன்னா 8 சிங்கிள் க்ரோஷேட் தான். ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ரவுண்டு 7 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 7 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரவுண்டு 8க்கு வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ரவுண்டு 7 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரவுண்டு 8க்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ரவுண்டு 8லேயும் பார்த்தீங்கன்னா 8 சிங்கிள் க்ரோஷேட் தான். ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ரவுண்டு 8 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரவுண்டு 8 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபுல் ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபைனலாக இதை ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ இந்த சைடும் அந்த சைடும் சேர்த்து வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ 8 சிங்கிள் க்ரோஷேவோட நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த ரவுண்டை ஃபோல்டு பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு இந்த சைடு 4 செயின் அந்த சைடு 4 செயின் இருக்கும். அது ரெண்டத்தையும் சேர்த்து டோட்டலாக வந்து 4 சிங்கிள் க்ரோஷே வந்து போடணும். ஸோ என்னால் பார்த்தீங்கன்னா 3 தான் போட முடிஞ்சிச்சு. 4 வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால நான் 3 மட்டும் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து லென்த்தை விட்டு கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி வந்து நம்ம இன்னொரு லெக்ஸும் வந்து ரெடி பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம ஹேண்ட்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஹேண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் கலர் த்ரெட்டில் வந்து ஆரம்பிக்க போகிறேன். ஸோ மேஜிக் ரிங் போட்டுட்டு அதில் வந்து 6 சிங்கிள் க்ரோஷே வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு மேஜிக் ரிங்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 2 வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 2 ஸ்டார்ட் பண்ண ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஒரே இடத்துல 2 சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்போ அகெயின் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். அதுக்கு பக்கத்து ஸ்டிச்சில் வந்து இன்க்ரீஸ். ஸோ அகெயின் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. அண்ட் ஃபைனலாக வந்து இன்க்ரீஸ். ரவுண்டு 2ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக 9 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து வரும். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 2 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்டு 3க்கு வந்து நம்ம ஒரு செயின் ஆட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 3ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டால் போதும். ரவுண்டு 3ல வந்து டோட்டலாக 9 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து வரும்.
இப்போ ரவுண்டு 3 வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து லென்த்தை விட்டு கட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இது ஸ்டார்டிங்கில் ஹேண்ட்ஸ் அந்த க்ளவுஸ் சாண்டா கிளாஸ் க்ளவுஸ் போட்டிருப்பாங்கள்ல, ஸோ அதுக்காக வந்து இந்த ஒயிட் கலர் காட்டன் யான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே வந்து நம்ம ரெட் கலர் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரெட் கலர் காட்டன் யானில் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் நாட் போட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ எந்த இடத்துல வந்து நம்ம ஸ்லிப் நாட் போட்டு கட் பண்ணமோ அதே இடத்துல தான் வந்து ரெட் கலர் யான் வந்து நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு செயின் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதே இடத்துல தான் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். ஸோ ரவுண்டு 4ல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட் தான் வந்து போடணும். ரவுண்டு 4ல் வந்து டோட்டலாக 9 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட்டு தான் வந்து இருக்கணும். தேர்ட் ரவுண்டில் 9 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் போட்டோம்னா அதே மாதிரி தான் 4th ரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 9 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் போடுறேன். ஸோ இப்போ ரவுண்டு 4 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 5க்கு வந்துட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரவுண்டு 5ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அகெயின் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். ஸோ டிக்ரீஸ். ஸோ அகெயின் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். அண்ட் டிக்ரீஸ் பண்ணுறோம். ஸோ ரவுண்டு 5ல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து நம்மளுக்கு வரும். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆர்ம்ஸு லெக்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மினியேச்சரில். பட் நீங்கள் வந்து போட போட உங்களுக்கு வந்து அது ப்ராக்டிஸ் ஆயிரும். ரவுண்டு 5 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ரவுண்டு 6ல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட் தான் வந்து போடுறோம். ஸோ டோட்டலாக 6 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வரும். இப்போ ரவுண்டு 6 வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ரவுண்டு 7லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட்டு தான். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு கவுண்ட்டு போட்டுட்டு ரவுண்டு 7, 8, 9 இது 3மே பார்த்தீங்கன்னா 6 சிங்கிள் க்ரோஷேட் தான். ஸோ இது 3மே வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த 6 சிங்கிள் க்ரோஷே ரவுண்டில் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் கவுண்ட் வந்து மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக 6 சிங்கிள் க்ரோஷே இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ ரவுண்டு 9 வரைக்குமே வந்து நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு லெக்ஸ் எப்படி க்ளோஸ் பண்ணோமோ அதே மாதிரி இந்த ஆர்ம்ஸ் வந்து இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி மேலே வந்துட்டு 3 சிங்கிள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ த்ரெட்டை வந்து கொஞ்சம் லென்த்தாக விட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாடி லெக்ஸு எல்லாமே வந்து இப்போ நம்ம அசெம்பிள் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை ஃபுல்லாக வந்து அசெம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட்ஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ளாட்டாக இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே த்ரெட்டை வந்து ஹைட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு ஆர்ம்ஸையும் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2 ஆர்ம்ஸும் அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லெக்ஸு வந்து கீழேருந்து 4th ரோவில் வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அப்படியே யானை வந்து ஹைட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு லெக்ஸும் வந்து இப்போ நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சாண்டா கிளாஸோட ஹெட்டு, பாடி, அதுக்கப்புறம் ஆர்ம்ஸ், லெக்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணியாச்சு. வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டனால நான் பார்ட் 2ல் வந்துட்டு சாண்டா கிளாஸோட கேப்பு, அதுக்கப்புறம் பியர்டு இது எல்லாமே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ க்யூட்டான சாண்டா கிளாஸோட ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தாச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சாண்டாவோட அவுட்கம். ஸோ பார்ட் 2 வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.